அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு அதாவது டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்கழி 8 மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அப்புறம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற முக்கியமான நாள் வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு நட அல்லது 2 நட வரும். ரொம்ப அதிகமாக வந்து ஒரு நட தாங்க வரும். எப்போவாவது தான் 2 நட வரும். இந்த அபிஜித் முகூர்த்தம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். முகூர்த்தம் அப்படிங்கிறது தினம் தினம் வர்றது. 11:45 to 12:15 தினமும் வர்றது. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு நாள் தாங்க வரும். எப்போயாவது 2 நாள் வரும். இந்த சிறப்பு வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம், அதுவும் இந்த 2025ஓட கடைசி அபிஜித் நட்சத்திரம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை என்னைக்கு வருது. இந்த அபிஜித் நட்சத்திரம் வருகிற இந்த 24 நிமிஷத்தை நாம் வேண்டுற அத்தனை கோரிக்கைகளும், அதான நியாயமான கோரிக்கைகள் வந்து நிறைவேறும், உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல கணவன் அமைய வேண்டும், இல்லை நல்ல மனைவி அமைய வேண்டும், குழந்தைங்க வந்து நன்றாக படிக்க வேண்டும், குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், விரைவில் வீடு கட்டுற யோகம் வேண்டும், இல்லை குடும்பம் வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், நான் கஷ்டம் இல்லாமல் குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கைகளை நாம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் வந்து விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களோட வேண்டுதலை இந்த நேரத்தில் வைக்கும் பொழுது எதை நினச்சி வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வேண்டுதலை நான் நிறைய வாட்டி செஞ்சுட்டேன், என்னால் செய்ய முடியல அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு நம்பிக்கையோட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. எப்போவுமே வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு செயலை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையை எப்போவும் நம்ம தளர விட்டுறக்கூடாது. அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம வைக்கிற இந்த வேண்டுதல் இந்த குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால அந்த முருகப்பெருமானோட அருளாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை கூடிய விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கும். நீங்கள் ஒன்றை வந்து முழுமையோட ஒரு நம்பிக்கையோட ஆழ் மனதில் புகுத்தி மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம இறைவன்கிட்ட என்ன வேண்டுகிறோமோ ஒரு நல்ல ஒரு முக்கியமான அதுவும் நியாயமான நம்ம கோரிக்கைகளை நம்ம ஆண்டவன்கிட்ட வைக்கும் பொழுது விரைவில் அந்த கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம இந்த கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது 28வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உத்திராட நட்சத்திரம் கடைசி ஒரு 12 நிமிஷமும், திருவோண நட்சத்திரத்தின் முன்னாடி திருவோண நட்சத்திரத்தில் முதல் 12 நிமிஷமும் இணைவது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். அதாவது 24 நிமிஷம். அபிஜித் அப்படின்னாலே வெற்றியாளர், வெற்றி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம வைக்கிற வேண்டுதல்கள் வெற்றியாகவே நடக்கும், நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகவும் புத்திசாலிகளாகவும் நல்ல ஒரு படைப்பாற்றல் மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்களாங்க. இந்த நேரத்தில் யாருக்கும் தீங்கு நினைக்காம எந்த கெட்டதும் நினைக்காம நம்ம நல்ல காரியத்துக்காக பிரார்த்தனை செய்யும் போது அது உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி சில ஸ்தலங்கள் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுதுங்க. திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் கோயில் இருக்குது இல்லையா, அங்கே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் விபீஷ்ண ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை சாதிக்கும் வைபவம் வந்து நடக்குமாங்க. அது வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் அதை செய்வாங்களாம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி மற்றும் நல்ல வாய்ப்புகளை பெற உதவும் ஒரு புனிதமான சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுகிறது. அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமையில் வர்றதால ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுதுங்க. நீங்கள் இதை தவற விட்டுறாதீங்க. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் 23 செவ்வாய்க்கிழமை காலை 5:20 AM டு 5:44 AM வரை, அதாவது 5:20 மணி முதல் 5:44 பிரம்ம முகூர்த்தத்தில் வருதுங்க. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வருது. அதுவும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு உகந்த பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படுகிற இந்த மார்கழி மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமையில் வருது. அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க.
இந்த நேரத்தில் முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதல்களை வைங்க. உங்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும். நல்ல ஒரு வேலை வேணும், திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது எந்த வேண்டுதலோ அதை ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு மட்டும் விரக்தி அடையவே அடையாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து வந்து முருகப்பெருமான்கிட்ட உங்களோட கோரிக்கையை வைங்க. ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. வேலை வேண்டுமா, குழந்தை பேர் வேண்டுமா, எனக்கு பணப்பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே முருகப்பெருமான்கிட்ட வந்து இந்த கோரிக்கைகளை நீங்கள் வைக்கும் பொழுது அவர் மனம் உருகி உங்களுக்கு வந்து ஒரு நல்லதை சீக்கிரம் செய்து கொடுப்பார். அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் இந்த முருகப்பெருமான்கிட்ட இந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது உடனே அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுங்க. அப்போ நீங்கள் முருகரோட எந்த மந்திரத்தை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓம் சரவணபவ, ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு முருகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் 108 முறை கூட ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதலாங்க. அந்த நேரத்தில் ரொம்பவே விசேஷம். படிக்கிறவங்க படிக்கலாம், இல்லை எழுதுகிறவங்க எழுதி பூஜை அறையிலே வைக்கலாம். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் வேலைக்கு கிளம்பணும், காலையில் என்னால் இது பண்ண முடியாது, ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த முருகப்பெருமானோட இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பதிவிடுங்க. இந்த முருகனுக்காக இந்த செய்கிற நீங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை கொடுக்கும். கண்டிப்பாக முருகனோட அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் எப்பொழுதும் போல் முடிஞ்சவங்க எழுந்து வாசத்தளிக்க முடிஞ்சால் வாசத்தளித்து கோலம் போட்டுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிடுங்க முருகப்பெருமானுக்கு. முடிஞ்சால் 2 தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றுங்க. நெய் இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து சாதாரண எண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றிடுங்க. நீங்கள் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விளக்கேற்றுங்க. சுத்தமாக இல்லைன்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் வந்து விளக்கேற்றணும். தீட்டு காலமாக இருக்குது, இல்லை முத நாள் நான்வெஜ் சாப்பிட்டோன்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் வந்து விளக்கேற்றுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் வைங்க. முருகப்பெருமான்கிட்ட உங்களோட வேண்டுதலை சொல்லிட்டு தீப தூப ஆராதனையை காமிச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அபிஜித் ஆக மாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணுமேதீனாம் பவதவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தோட துதி மந்திரத்தை நீங்கள் அந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு 24 முறை படிச்சுடுங்க. கண்டிப்பாக 24 முறை படிக்கணுமானா கண்டிப்பாக 24 முறை படிச்சிங்கனாக்கா உங்களோட கோரிக்கைகள் வந்து நீங்கள் வைக்கிற அத்தனை வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறும். முடியலைன்னா பரவாயில்ல, உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுதோ அது மாதிரி படிச்சுடுங்க. இது ஒன்றும் கஷ்டமான வரி இல்லைங்க, ஒரு 5-6 வரி தான். அதனால் நீங்கள் இதை ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஒரு 7 வரி படிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க. அதனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த துதி மந்திரத்தை நீங்கள் படிங்க. முருகனோட அருளால் உங்களுக்கு வந்து அத்தனை ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீடு தேடி வரும். முருகனோட அருள் உங்களுக்கு என்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.